மச்சான், வாக்கப்படக்கூடாத இடத்துல வாக்கப்பட்டு கஷ்டம் தெரியாத மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கான அந்த நாள் எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த நாள் வந்துருச்சுடா. ஊருக்கு போறோம், சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். நல்லாவே இருக்க மாட்டேன். ஏண்டா நான் அங்க சரித்திரத்தை பத்தி பேசியிருக்கேன், இந்த இடத்துல நீங்க என்னடா பண்ற? ஏன்டா கேக்குறேன்? இந்த பாலா போன கம்பெனில 10 வருஷமா உழைச்சு ஓடா தேஞ்சு ஒரு 10 பைசா போனஸ் தரலடா தீபாவளிக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது என் ரத்தம் மூலம் கொதிக்குதுடா. ஹீரோ ரெடி ஆயிட்டாரு. ஓனர் வெளில வந்தோன்னா அடிச்சு பறக்க விட்டாரு. ஏண்டா ஓனர் வந்தா ஒண்ணுக்கு போற நாய் நீ, ஓனர் இல்லாத நேரம் ஓரமா நின்று பட்ஜெட் எல்லாம் பேசுறியா? ஏய் என்ன பாரு, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த கம்பெனி வேலையை தூக்கி போட்டு போகதான்டா போறேன். சரி சரி, நீலாம் இந்த வேலையை தூக்கி போட வேணாம், அவங்களே உன்னை வேலையை விட்டு தூக்கி போட்டுருவாங்க. என்னடா சொல்ற? ஏண்டா 10 வருஷம் வேலை பாத்தியா பண்ணிப்பல, அங்க என்ன இருக்கு பாத்தியா? நிலைமை அப்புறம் என்ன பிச்சைதான். உனக்கென்று ஒரு கூட்டம் உருவாக்கு, நீ உழைப்பதை ஊருக்கு விருந்தாக்கு. பட்டாச போட்டு பட்டாளம் கூட்டு, என் பேரை நீ சொல்லி கொண்டாடு. தீபாவளி தல தீபாவளி. என்னடா தீபாவளி 4 நாளைக்கு முன்னாடி ஊரு கிளம்பி போனா கூட்டமே இருக்காதுன்னு பார்த்தா ஊரே இங்கேதான் ஒண்ணு கூடி இருக்காங்க. என்ன பண்றது, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாரும் நினைச்சுட்டாங்களோ. சரி வா பழனி போவோம் பஸ்ஸுக்கு. டேய் அங்க எங்கடா போற? ஓகேடா ஓகேடா, சரி சரி வா, நான் பஸ் பிடிக்கும். டேய் நம்ம ஊர் பஸ் வந்துருச்சு, வாடா. என்னடா க்ரௌட் ஏறுது. ஏய் பழனி பழனி தம்பி, அப்ப இது பழனி போற பஸ்ஸா? ஓ எந்த ஒரு போதுனே தெரியாம தான் பஸ்ல ஏறி உட்காந்துருக்கேன். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டையா? சரிப்பா சரிப்பா. மண்டைய பாரு, 8 ஊர் தேய்க்க வேண்டிய ஒரே ஆளா தேய்ச்சிக்கிட்டு. பழனி அங்க இடம் இருக்கு பாரு, அங்க உட்காந்துக்க. என்ன ப்ரோ, என்ன கம்பெனில இருந்து வேலை பாக்குறீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தீபாவளிக்கு பலகாரம் கூட கம்பெனியில் உள்ள மொத்த எண்ணெய் எடுத்துட்டு போறீங்க போல. தம்பி தம்பி இருமா வரி. என்ன அம்மா குரல் கன்றாவியா மாறிடுச்சு? இங்க பாத்தியா, நம்மள்ட்டையும் காசு இருந்தா சரவெடி வாங்கிருக்கலாம்ல. அதுக்கேண்டா கவலைப்படுற, இரு நான் ரெடி பண்ணி. சரவெடி ரெடி. தம்பி தம்பி தம்பி, யோ என்னையா? எந்த ஊருப்பா போகணும்? இழுப்பூர் போகணும். பஸ் இழுப்பூர்லாம் தாண்டி 20 கிலோமீட்டர் மேல போயிடுச்சுப்பா. என்னையா சொல்ற? முன்னாடியே எழுப்புனேன், நீ இந்த எந்திரிக்கவே இந்த இல்லை. கன்றாதியான குரல் இவன்ட் தானா? என்னதான் வேலை வேலைன்னு வெளியூர் போயிட்டு நாயா தெரிஞ்சாலும் சொந்த ஊர்ல வந்து ஒரு வாய் சோறு சாப்பிட்றது ஒரு சுகம் தான்டா. டேய் நான் தூங்கும் போய் சாப்பிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. ஏதாவது சொல்லிட போறேன் வாட. ஏன் மச்சான், டைம் ஆயிடுச்சு. நான் சரக்காக காசு எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு தீபாவளி, ரொம்ப க்ரௌடா ரொம்ப வாங்கிட்டு வந்துடுறேன், சேர்ந்து குடிப்போம். சரவணா சரவணா, என்னடா காசு சேர்த்து வச்சு வெடி வாங்கிருக்கேன்டி. என்ன சொல்ற? வா நம்ம சேர்ந்து வெடிப்போம். நாளைக்கெல்லாம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா தெரியும். சும்மா வெடி நெறி. ஏய் என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? இல்லடா நான் எக்ஸ் போகுது. முன்னாடியெல்லாம் என்னைய புருஷன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா அவங்க புருஷன் கூட தலை தீபாவளி கொண்டாட போகுது. அதான் பார்த்தேன். சரி ஓகேவா நான் போ. ஏம்மா ராஜா வந்துட்டியாப்பா? இப்பதான்யா, அதை மட்டும் தொடச்சு விடியா? காலையில இருந்து தொடச்சுக்கிட்டு இருக்கிறையா? ஏண்டா ஊர்ல இருந்து வாரிய ஒரு பாஸ்ட் சுதிட்டு வாங்கிட்டு வந்தானடா. சீக்கிரம் நான் தொடச்சிட்டு வாடா, முறுக்கு சூட மாவு அரைக்க போகணும். அந்த கலர் எடுங்க, இந்த கலர் எடுங்க, இந்த கலர்.
அந்த சட்டையா எடுங்க. இதுதான் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? ஆ. இமோ என்னையோட பெரிய சைஸா இருக்குமா அந்த சட்டை, இதை போய் எடுக்கிற? ஏண்டா எனக்கு அறிவு இல்லைன்னு பாக்குறியா? இந்த சட்டை பெரிய சட்டையா இருந்தானடா, இன்னும் 2-3 வருஷம் தீபாவளிக்கு வச்சு போட்டுக்கடா. இன்னும் கொஞ்சம் பெரிய சட்டையா எடுங்க. ஹலோ சொல்லு மச்சான். ஆஃபர் போட்டிருக்காங்களா? என்னடா சொல்ற? எங்க அம்மாவெல்லாம் கூட்டி போனோன்னா ஆஃபர்லயே அடிச்சு பேசி கம்மியா வாங்கும்டா. இதை கூட்டிட்டு போறேன். தம்பி டிஷர்ட் ஆஃபர்ல 300 ரூபாப்பா, கரெக்டா கொடு. ஓகேண்ணே. 300 ரூபா டிஷர்ட் 300 ரூபாப்பா. தம்பி டீஷர்ட் எவ்வளோப்பா? 600 ரூபாமா. 100 ரூபா. என்னம்மா 500 ரூபா, 200 ரூபா, 400 ரூபா, 300 ரூபா. இந்தாங்கம்மா. அப்படி வா வலிக்கு. மச்சான் டிஷர்ட் ரேட்டு 600 ரூபா, எங்க அம்மா அடிச்சு பேசி 300 ரூபாய்க்கு வாங்கிருச்சு. டேய் அந்த டிஷர்ட் ஒரிஜினல் ரேட்டே 300 ரூபா தான்டா. ஆகா அம்மா ஆகா அம்மா 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 ஆகா அம்மாப்பா ஆகா அம்மா அம்மாப்பா. ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்க? ஏண்டா 7 கழுத வயசாவது இன்னும் மாடா வெடி வெடிக்க பயப்படுற? ஏண்டா பயப்படுறதுக்கு 7 கழுத வயசா இருந்தானே 8 கழுத வயசா இருந்தானே போட. நான்லாம் அசால்ட்டா அணிகுண்டே கையில பிடிச்சி தூக்கி போடுவேன். சரி சரி மாப்பிள்ள, நான் அந்த தீபாவளிக்கு வெடி வாங்கல, நீ தான் ஊர்ல இருந்து வந்திய, நிறைய வெடி வாங்கிட்டு வந்திருப்ப, கொஞ்சம் கூட நான் டமால் வெடிக்கிறேன். மாப்பிள்ள நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெடி வெடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா என்கிட்ட 1 ரூபா கூட காசு இல்லை. இன்னைக்கு நான் பெரிய ஆள் ஆன உடனே காசு நிறைய இருக்கு, அந்த வெடி வாங்கணும்னு ஆசை தான் இல்லை. அதனாலதான் மாப்பிள்ள வெடியெல்லாம் வாங்கவே இல்லை. அப்புறம் இதுக்கு பேர் என்ன ஃபில்டரா? வெடி கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லிட்டு போ, அதை விட்டுட்டு சின்ன புள்ள பெரிய புள்ளன்னு பஞ்சு டெலாக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பசங்க எல்லாம் தீபாவளிக்கு சித்தனாசல் போனோம், அந்த ஊர் போகணும் இந்த ஊர் போகணும் சுத்திட்டு இருக்காங்க. நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி வெடி வெடிச்சிட்டு இருக்க. வாடா போவோம். ஆமாடா மறந்துட்டேன். சரி இந்த கிளம்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கிளம்பி வா. அங்க போறோம் இங்க போறோம் எங்கெங்கயோ போறோம். சார எனக்கு வேலை இருக்கு, இந்த ஆட்டோ ஓட்டிட்டு பாப்பா. என்னடா தீபாவளி என்னைக்கு ஆரம்பிக்க விட்டியா? ஏண்டா அம்மா புது ட்ரெஸ் எடுக்கல? அதாடா எங்க அம்மா துப்புரவு பணியாளர் வேலை பாக்குறாங்கல்ல, அதனால தீபாவளி அன்னைக்கும் வேலை வச்சுட்டாங்கடா. அதனாலதான் எதுக்கு புது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டுன்ட்டு எனக்கு மட்டும் எடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரிதான். ஏய் சுப்பு, தீபாவளி அன்னைக்கு எங்கடா போயிட்டு இருக்க? அதை ஏன்டா கேட்குற? நாளைக்கு காங்கிரீட் போடணுமா, அர்ஜென்ட் வேலையா, அதான் போயிட்டு இருக்கேன். தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளி எப்போ வரும்னு ஒரே ஆர்வமா இருந்துச்சு. இப்ப பார்த்தா தீபாவளி வந்ததும் தெரியல போனதும் தெரியல, சரவெடி மாதிரி சரட்டுன்னு போயிருச்சு. சங்கட்டம். அட உர்றா, இந்தா தீபாவளி முடிஞ்சு போச்சு. இனிமேல் விடிஞ்சா வெளியூருக்கு வேலைக்கு கிளம்பி போய் மறுபடியும் அந்த நரக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைச்சா உருப்போட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. இனிமே நல்லது கெட்டதுன்னா தான் நம்ம ஊர் பக்கமெல்லாம் வர முடியும் போல. இந்த நாய் எனக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணுது. ஹலோ சார், சொல்லுங்க சார். தம்பி இப்பதான் சரவணன் அனுப்பிவிட்ட வீடியோவை பார்த்தேன். நம்ம கம்பெனி நல்லா இருக்கக்கூடாதுன்னு மண்ணாவாரி போட சொல்லியிருக்க. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்படியா? உனக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன், போய் பாரு. 10 வருஷமா வேலை பார்த்தியே, இந்த கம்பெனி உனக்கு என்ன தந்துச்சு? இந்த கையால இந்த கம்பெனி நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு மண்ணவாரி போடுறா. ஏய் வேணாண்டா, இது நமக்கு சோறு போட்ட கம்பெனிடா. நான் இவ்வளோ சொல்லியும் நம்ம கம்பெனி நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு என் கையால் மண்ணை வாரி அள்ளி போட சொன்னா சார் அந்த பழனி.
போனை மட்டும் விட்டுறாதீங்க சார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்ப நீ. இனிமே இந்த கம்பெனி பக்கத்தே எட்டி பாத்துறாத. சார் அப்போ என் வேலை அப்புறம் என்ன பிச்சை தான்.